ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிச்சன்ல செய்யறது மஷ்ரூம்ல பெப்பர் கிரேவி செய்ய போறோம். வாங்க பாத்துடலாம். மஷ்ரூம் பெப்பர் கிரேவி செய்யறதுக்கு கடாய் நல்லா காயுதுங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுக்க. பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. உப்பு சேர்த்துக்கலாம். நெய் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் தக்காளி எல்லாத்தையும் நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூமை நல்லா கட் பண்ணிட்டு அலசி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கிக்கலாங்க. மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி பிரிஞ்சு வருங்க, நல்லா அதனால வதக்கிக்கலாம். இன்னைக்கு நம்ம சேர்க்குற மஷ்ரூம் பெப்பர் கிரேவிக்கு பெப்பர் சேர்த்துக்கலாங்க. மிளகு 3 மிளகு சேர்த்துருக்கேன், சீரகம் சேர்த்துருக்கேன், சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. ஹோட்டல்ல நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி சேர்க்கல தான் டேஸ்ட்டாக இருக்குங்க பெப்பர் கிரேவி, மஷ்ரூம் பெப்பர் கிரேவி. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. டேஸ்டியான எம்மியான மஷ்ரூம் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க.